எந்நாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நுழைவாயிலில் இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டில் இல்லை வீட்டுக்கு முன்னாடிக்கு ஒரு மாடை மாதிரி அமைச்சு விநாயகர் சிலை வச்சுருப்பாங்க. இல்லை விநாயகர் படத்தை இந்த கண்டிஸ்ட் விநாயகர் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. மேக்சிமம் வீட்டில் கேட்டில் இந்த செவுத்துலைங்க கண்டிஸ்ட் விநாயகர் வந்து அந்த மாதிரி வைக்க வேண்டாங்க. அது ஒரு அலங்கோலமாக இருக்கக்கூடிய விநாயகருங்க. அதை வச்சு போட்டு அதை பார்த்துட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு காரியங்களும் தடை கொடுக்குங்க. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா கற்பக விநாயகர் வச்சுக்கலாங்க. கற்பக விநாயகர் வைக்கும்போது நம்ம கற்பக விருட்சம் அப்படி இது கேட்டதை கொடுக்கக்கூடியது கற்பக விருட்சம்னு சொல்லக்கூடிய அந்த கற்பக விநாயகர் வைக்கிறது நம்மளுடைய கண்டிஸ்ட் தோஷங்களை நீக்கி கொடுக்கும் தன்மை கற்பக விநாயகருக்கு மட்டும் உண்டுங்க. அதனால் இந்த அலங்கோலமாக இருக்கிற விநாயகர் வச்சு போட்டிங்கன்னா நம்மளுடைய பணிகளும் அப்படி தாங்க இருக்கும். கற்பக விநாயகர் வச்சு போட்டு பார்த்து போட்டு வெளியே போங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுக்கும். ஒரு சில மாற்றங்களாகப்பட்டதும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனால் வீட்டு சோத்துலைங்க கற்பக விநாயகர் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கண்டிஸ்ட் விநாயகர்ன்றது வைக்க வேண்டாங்க. இப்போ நான் சொல்கிறது ரைட்டாக தப்பான்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். இப்போ நம்ம எங்கேயோ ஒரு வெளியில் போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அலங்கோலமாக ஒரு குளிக்காமல் ஒருத்தர் வந்து அப்படியே தலையும் செய்வாமல் ஒருத்தர் பெண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன நினைப்போம், டா காலையில் முன்ன போகிறோம் இவங்க முகத்தை பார்த்து போட்டு போகிறதா அப்படின்னு ஒரு கொடுக்கும். அதே குளிச்சுட்டு மல்லிகைப்பூ வச்சு போட்டு நல்லா லட்சுமி கடாட்சமாக ஒரு பெண் வந்து அப்படின்னு நினைப்போம், இப்போ லட்சணமாக இருக்குது போகிற காரியம் ஜெயிச்சு போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் கொடுக்கும் இல்லைங்களா. அது போல தாங்க அது. இந்த கற்பக விநாயகர்ன்றது வாய் கண்ணு மூக்கு கால் ஒரு அகோள நிலைகள் இருக்கிற அமைப்புகள் கொடுக்கும். அதனால் அது வேண்டாங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.